ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீவேர்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனல். இன்றைக்கி February 5th அண்ட் 6th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 9 டாபிக்ஸ் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நம்ம கெஸ் பண்ணுற டாபிக்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் வைக்கிறோம். இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் டம்ப் பண்ணாமல், இதனால் உங்களுக்கு மெயின்ஸ்லேயும் யூஸ் ஆகணும், ஒரு கான்செப்டுவல் கிளாரிட்டியும் வரணும். அப்படிப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா? வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஆர்டிக்கல் 200 எதனை குறிக்கிறது? இது ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, தமிழ்நாடு கவர்னருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற பிரச்சனையில், அதாவது கவர்னருக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் அவங்க சார்ந்த ஒரு கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையை நாங்கள் ஒரு முடிவு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் இருக்க பிரச்சனையே பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 200 தான். இந்த ஆர்டிக்கல் 200 என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் நம்ம தமிழ்நாட்டில் மெஜாரிட்டின்றது ஒரு 118 எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இது ஒரு சட்டத்தை ஏற்றி அவங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து கவர்னருக்கு அப்ரூவ் பண்ணுற அதிகாரம் இருக்குது, ரிஜெக்ட் பண்ணுற அதிகாரம் இருக்குது, ரிசர்வ் பண்ணுற அதிகாரம் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது 3 அதிகாரம் இருக்கும் ஃபார் பிரசிடென்ட்ஸ் கன்சிடரேஷன். அது ஏன் இது மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு வேளை இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நாளைக்கே வந்து நாங்கள் இந்தியா விட்டே போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டாங்கன்னா, தமிழ்நாடுன்னு இல்லை, எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அப்படி பண்ணாங்கன்னா, அதுக்காக இந்த இறையாண்மையை காக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆக்சுவலாக இந்த இதையே வச்சுருக்காங்க, இந்த ஆர்டிக்கலை. பட் ஆனால் இதை சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும், இவங்களோட கொள்கையும் மாறுபட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த கொள்கை மாறுபாடால் வர்ற ஒரு சில இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ரொம்ப நேரம் அதுக்கான சைன் பண்ணாமே இருப்பாங்க. ஸோ அது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படும். கவர்மெண்ட் மேலே ஒரு கவர்மெண்ட், கீழே ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இப்போ இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 200 தான். இன்னொன்றுக்காகவும் சில டைம் வந்து ஹைகோர்ட்டுக்கோட பவரை ஏதாவது குறைக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் முயற்சி பண்ணிச்சுன்னா அதையும் இந்த ஆர்டிக்கல் 200 படி அவங்க ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் இந்த ஆர்டிக்கல் 200. இந்த ஆர்டிக்கல் 200 படி மணி பில்லை நாம் ரிசர்வ் பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ணணும். ஏன்னா மணி பில்லுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கவர்னரோட அப்ரூவலோடு தான் அது அங்கே இம்ப்ளிமெண்ட்டே ஆகும். ஸோ அதை நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், பொற்பனை கோட்டை. இது பொற்பனை கோட்டை வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சொல்லிட்டு நம்ம சிலபஸில் வரும். ஓகேங்களா? அதில் பொற்பனை கோட்டை வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்குது. இது சங்கங்காலத்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர் இருக்குது, புதுக்கோட்டையிலேருந்து 8 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. நேற்று வந்து அதாவது சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க போன் பாயிண்ட், அதாவது வந்து எலும்பு முனை ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ப்ராபப்ளி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வீவிங்னா என்னென்னா, இப்போ நம்ம துணி தைச்சிருப்போம்ல, அந்த காலத்து மன்னர்கள் வந்து அதை துணி தைக்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அந்த போன் பாயிண்ட், அந்த எலும்பு முனையில் அந்த ஊசி மாதிரி யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அப்புறம் ஒரு ப்ரோக்கன் பீஸ் ஆஃப் கோல்டும், ஒரு சின்ன ஒரு தங்கத்துகளும் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? இது பொற்பனை கோட்டை புதுக்கோட்டையில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சங்க காலத்து ஒரு ஆர்கியாலஜிக்கல், சங்ககாலம், கற்காலம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. ஓகேங்களா? அந்த காலத்தில் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் வருதுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின், சூழல் மன்றங்கள். அது என்ன சூழல் மன்றம்னா, சுற்றுச்சூழல் இருக்குல்ல, அதுபோல் இந்த சுற்றுச்சூழலுக்கு மன்றங்கள் வந்து பள்ளி கல்வியிலேருந்தே தொடங்கணுன்றதுக்காக அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஏன்னா வந்து இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இப்போ டிசம்பரில் சரியான மழை. இப்போ வட ஆற்காடு மாவட்டம், தென் ஆற்காடு மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா சரியான மழையாக இருந்துச்சு, தருமபுரி அந்த பக்கமும் சரி. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா வந்து கிளைமேட் ஒன்றுக்கு பேஞ்ச கனமழையாக பெய்யுது, இல்லைன்னா வறட்சியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் இருக்குது. சாதாரண ஒரு பருவமழையோ அது மாதிரி வராமல் இப்படி இருக்கிறதால வந்து ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியன்றது, அது எதனால் ஏற்படுதுன்றதை தெரிஞ்சுக்கிறது அவசியன்றதால பள்ளிக்கல்வியிலேருந்தே இதை தொடங்கணும் அப்படின்றதுக்காக இந்த சூழல் மன்றங்கள் தொடங்கப்பட்டிருக்கு, அனைத்து பள்ளிகளிலும் விழிப்புணர்வுக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், ட்ரிப் ப்ராஜெக்ட். இந்த ட்ரிப்லாம் என்னென்னா டேம் ரீஹேபிலிட்டேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் படி 5 டேம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ரீஹேபிலிட்டேட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட அது ப்ராஜெக்டும் நடந்துகிட்ருக்கு. இது எதோட அசிஸ்டண்ட்னா வேர்ல்டு பேங்கோட அசிஸ்டண்ட். அந்த 5 டேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைகை டேம், பவானி சாகர், ஓகேங்களா, சாத்தனூர் டேம், அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 5 டேம்ஸ் இருக்குது. மீதி இருக்கிற 2 டேமை கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், சத்தியமேவ ஜெயத்தே. இது என்னடா, இது எதுக்கு நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனியன் மினிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மத்திய அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா
நிறைய ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட ஒரு எம்பளம் அந்த இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 4 சிங்கம் இருக்குல்ல, முன்னாடி 3 சிங்கம் பின்னாடி ஒரு சிங்கம் இருக்குல்ல, அதுதான் எம்பளமாக யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக அது எம்பளம் இல்லை, அதுக்கு கீழே சத்தியமேவ ஜெயதேன்னு எழுதியிருக்கணும். அது இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வெறும் அசோகரோட சிம்பளம் தான், அசோகரோட எம்பளம் தான். அது கீழே சத்தியமேவ ஜெயத்தேன்னு எழுதி தேவநாகரி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கணும். ஓகேங்களா? அது என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடி தமிழ்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த ஹிந்தியில் வந்து தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த ஸ்கிரிப்டில் சத்தியமேவ ஜெயத்தேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கணும். ஸோ அதுதான் ஸ்டேட் எம்ப்ளம் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. வெறும் அந்த லயன் கேபிட்டல் மட்டும் கிடையாது, கீழே சத்தியமேவ ஜெயத்தேன்னு போட்டு தேவநாகரி ஸ்கிரிப்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூனியன் மினிஸ்ட்ரி வந்து எல்லாருக்கும் அறிக்கை விட்டுருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், வெள்ளை புலி வளர்ப்பு மையம். வெள்ளை புலி வந்து இப்போ நம்ம வந்து புலிகளே பல இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெங்கால் டைகர் இருக்குது, வெள்ளை புலி இருக்குது, கருப்பு புலி இருக்குது. கருப்பு புலி பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்கும், வெள்ளை புலி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்கும். இப்போ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஜெய்சாண்டிக்கான ஒரு புலிகளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய புலிகள் ரகம் இருக்குது. இதில் வந்து இந்த வெள்ளை புலிகளுக்கு ப்ரீடிங் சென்டர், அதாவது வந்து அது கம்மியாகிட்டே வருது. எதுக்கு ப்ரீடிங் பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலாக கம்மியாகிட்டே வரும்போது அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்ஸோ இது தனியாக வச்சோ பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரீடிங் சென்டர். இது எங்கே திறந்துருக்காங்கன்னா ரேவா அப்படின்ற இடத்துல மத்திய பிரதேஷில். இங்கே ஏன் திறந்துருக்காங்கன்னா, இங்கே தான் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை புலிகள் வந்து ஸ்பாட் பண்ணாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், பருவநிலை உச்சி மாநாடு. பருவநிலை உச்சி மாநாடு 3.2. ஓகே, அதோ ஓகேங்களா? நேற்று வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை உச்சி மாநாடு வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து நந்தம்பாக்கத்தில் நடத்தியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து நம்ம இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் பருவநிலையை பற்றி ஒரு உச்சி மாநாடு நடத்துகிற அளவுக்கு கொஞ்சம் முற்போக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அவங்க. இது வந்து நம்ம முக்கியமானது எது முதல் மாநிலம் அப்படின்றதால. ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அது எங்கே நடந்திருக்குன்னா, பெரும்பாலும் இந்த மாதிரியான மாநாடுகள்லாம் நந்தம்பாக்கத்தில் தான் நடக்கும். வேர்ல்டு ட்ரேடர்ஸ் சம்மிட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரிலாம் நடத்துகிறது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், வேர்ல்டு கேன்சர் டே தீம். வேர்ல்டு கேன்சர் டேவோட தீம் என்னென்னா யுனைடெட் பை யூனிக். கேன்சர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் வருது. ஆக்சுவலாக நிறைய பேர் யோசிப்போம் நம்ம, அதாவது சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு, தண்ணி அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேன்சர் வரும். அப்படி இல்லை. கர்ப்பப்பை புற்றுநோய் வரும், வயிற்று புற்றுநோய் வரும், சரியான டயட் இல்லைனா வயிற்று புற்றுநோய் வரும், நிறைய வெளியே சாப்பிட்றதால இருக்கும். நிறைய அது மாதிரி கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விதத்தில் வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவில் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே பீப்புள் சென்ட்ரிக்காக இந்த கேன்சரை கொண்டு போகணும், பீப்புள் சென்ட்ரிக்காக எல்லோரும் அதில் கேர் பண்ணணும், இந்த கேன்சர் கேரை அப்படின்றதுக்காக யுனைடெட் பை யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் வச்சுருக்காங்க. இது 3 இயர் கேம்பெயின். எப்படின்னா 3 வருஷத்துக்கும் இதுதான் தீம். ஓகேங்களா? சிம்பிள். இது வந்து யார் நடத்துகிறாங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இவங்க தான் இதை வந்து இந்த கேம்பெயினை நடத்துகிறாங்க. ஓகேங்களா? இது வேர்ல்டு கேன்சர் டே என்றைக்குன்னா February 4th. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், ஐநா மனித உரிமை கவுன்சில். அதாவது வந்து இப்போ வந்து ட்ரெண்டே என்னென்னா, ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு அதாவது வந்து ஒரு உலக அமைப்புகள்லாம் இருக்குல்ல, அதில் ஒவ்வொன்றா வெளியே வராரு. ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா பயங்கரமான வல்லரசு நாடு, இப்போயும் அவங்க தான் வல்லரசு நாடு. பட் அது அவங்க மட்டும் மோனோபோலியாக இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய ஐநா சபைகள்லாம் உருவாக்குனாங்க, இவங்க தான் ஃபண்ட் பண்ணாங்க. இப்போ என்னென்னா, அது இவங்களே வந்து ஃபைன் கட்ட சொல்லுதோ, இவங்களுடைய கருத்துக்கே அது எதிராக இருக்கிறதால ஒவ்வொன்றுத்துலேருந்து வெளியே வாங்க. இப்போ பாரிஸ் சமிட்லேருந்து வெளியே வந்தாங்க, இப்போ WHO சமீபத்தில் வெளியே வரேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐநா மனித உரிமை கவுன்சிலேருந்து வெளியே வரேன்றாங்க. ஸோ பர்டிகுலராக இதை எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக சில டைம் சொல்லும் போது இது வந்து யூதர்களோட வரலாறு அழிக்கிறாங்க, அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதுக்காக அவங்களுக்கு துணை போகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி USA வந்து வெளியே போகுது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபைட் ஆகும். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அஸ்.